Welcome to Major and Major Academy. This video gives you part 2 of the lesson, the last lesson by Alphonse Daudet, 10th English, Unit 6, Prose for Samacheer Kalvi and also for TNPSC examinations, prepared and presented by Dr. Amal Arogyam. My last French lesson, என்னுடைய கடைசி French class. Why? I hardly knew how to write. எனக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாது. ஏன் எனக்கு இன்னும் எழுதவே தெரியாது. I should never learn anymore. என்னால் இனிமே கத்துக்கவே முடியாதா? I must stop there. இப்படியே நிறுத்திடணும். Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs are going sliding on the shore. ஐயோ கோல்மி இவ்வளவு கத்துக்காம விட்டுறேன். நான் எவ்வளவு தப்பு நான் கத்துக்காம விட்டது. கத்துக்கிறது நேரத்தை விட்டுவிட்டு போய் பறவைகளோட முட்டையை தேடிக்கிட்டு தெரிஞ்சேன். நான் போயிட்டு சார் ரிவரில் போயிட்டு நான் போயிட்டு நீந்திக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ கற்றுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு இப்போ தோணுது. மை புக்ஸ், என்னோட புஸ்தகங்க, தட் got seemed such a nuisance a while ago, so heavy to carry. My grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. இது வரைக்கும் நான் என்னுடைய பெரிய நியூசன்ஸ், பெரிய எரிச்சலாக தோன்ற மாதிரி இருந்த, ரொம்ப வெயிட்டாக இருந்த என்னுடைய கிராமர் புக்கு, என்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் புனிதர்களுடைய ஹிஸ்ட்ரி புக்கு, இப்போ அவங்களாம் என்னுடைய வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. என்னால் அவங்கள விட முடியாது. ஆனால் இது வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணல, ஆனால் இப்போ என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எம் ஹேமல் டூ, அவரையும் விட முடியாது. ஹேமலை டீச்சரை. தி ஐடியா தட் ஹி வாஸ் கோயிங் அவே, தட் ஐ ஷுட் நெவர் see him again made me forget all about his ruler and how cranky he was. அவர் வெளியே போகிறாரு அப்படின்னு நினச்சோன்னையே என்னால் அவர் திரும்பி பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சும்போது, நான் இது வரைக்கும் அவர் ரூலரை பற்றி நான் அவருடைய ஸ்கேலை வச்சு அடிப்பார் இல்லையா, அந்த ரூலரை பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருந்ததையும், அவர் இப்படி லூசு மாதிரி இருக்காரு அப்படின்னு நினச்சதையும் என்னை மறக்கடிச்சுது. இப்போ அவர் வேணும் போல தோணுச்சு, ஏன்னா அவர் போகிறாருங்கிறதுனால. Poor man. It was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes. ஓ பாவம்பட்ட மனுஷனே, அவர் இந்ததுக்காகத்தான், இந்த கடைசி லெசன் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய சண்டே கிளாத்ஸ்னால் வழக்கமாக இந்த கிறிஸ்டியன் சண்டே தான் பெஸ்ட் ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னது. அதனால் அவருடைய சண்டே ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட்டு வந்திருக்காரு. வழக்கமாக இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ்ஸை சண்டே சர்ச்சுக்கு போடுவாங்க அப்படின்னு அதை இன்றைக்கி போட்டு வந்திருக்காரு. அண்ட் நவ் ஐ அண்டர்ஸ்டுட் ஒய் தி ஓல்டு மென் ஆஃப் த வில்லேஜ் வேர் சிட்டிங் தேர் இன் த பேக் ஆஃப் த ரூம். இப்போ எனக்கு புரிஞ்சுது ஏன் அந்த கடைசி பெஞ்சில் இந்த ஊரோட ஓல்டு மனுஷங்க, வயசான மனுஷங்களாம் உட்காந்துருக்காங்கன்னு. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டூ. ஏன்னா அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். அவங்களும் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. இட் வாஸ் தேர் வே ஆஃப் திங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஆஃப் ஷோயிங் தேர் ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். இது 40 வருஷமாக அந்த ஸ்கூலில் பாடம் இருந்தது சாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், இப்போ அவங்க இருக்கக்கூடிய அவங்க கண்ட்ரி அவங்களதான் இல்லாமல் இருக்குது. ஏன்னா பிரான்ஸ் கண்ட்ரி, ஆனால் இப்போ ஜெர்மன் புடியில் இருக்கிறது. அதுக்கு அந்த பிரான்ஸுக்கு ரெஸ்பெக்ட் காமிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. இப்போ while I was thinking of all this, I heard my name called. இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே என் பேர் கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு. இட் வாஸ் மை டர்ன் டு ரிசைட். இப்போ நான் தான் என்னுடைய சான்ஸ் நான் சொல்லணும். What would I not have given to be able to say that dreadful rule for participle all through very loud and clear and without one mistake? நான் என்ன பண்ணுறது, ஒரு தப்பும் பண்ணாமல் சத்தமாக கிளியராக எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி அந்த 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 கொடுமையான பிரின்சிபல் ரூல் பார்ட்டிசிபலை பற்ற ரூல்ஸ் எல்லாம் எப்படி சத்தமாக சொல்கிறது, கிளியராக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தப்பு இல்லாமல் அப்படின்னு யோசித்தேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர். ஆனால் மொதல் வார்த்தையிலே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், என் டெஸ்க்கை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். மை ஹார்ட் பீட்டிங், என் இதயம் துடிச்சிக்கிட்டு இருந்தது. அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப், யாரையும் பார்க்க எனக்கு பிடிக்கல, பார்க்கறதுக்கு தைரியம் வரல. ஐ ஹர்ட் எம் ஹேமல் சேட் டு மீ. நான் ஹேமல் என்னை சொல்கிறத கேட்டுச்சு எனக்கு. ஏன்னா அவர் நிமிந்து பார்க்கல இல்லை, அதனால் கேட்டுச்சு எனக்கு. ஐ ஒன்ட் ஸ்கோல்ட் யூ, நான் உன்னை திட்ட மாட்டேன். லிட்டில் ஃப்ரான்ஸ் அவனை கூப்பிட்றது வழக்கமா. யூ மஸ்ட் ஃபீல் பேட் இனஃப். நீ இப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமாக கேவலமாக ஃபீல் பண்ணுவேன். see how it is. யோசிப்பார் எப்படி இருக்குன்னு. எவ்ரிடே we have said it to ourselves. நம்ம ஒவ்வொரு நாள் நமக்குள்ளே சொல்லிக்கிறோம், I have plenty of time, I learn it tomorrow. நம்ம நினச்சிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய நேரம் இருக்குது, நாளைக்கு நான் கற்றுப்பேன் அப்படின்னு. அண்ட் now you see where we have come out. பாரு எங்கே நிற்கிறோம்னு. that's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. இதுதான் அந்த பிரச்சனை இந்த சிட்டியை பொறுத்தவரை, அல்சாஸ்ங்கிற சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஷி புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ. அல்சாஸ் இன்னும் ஒரு நாளை தள்ளி போடுது கற்றுக்கிறதுக்கு, சிட்டி முழுசில் இருக்க மக்கள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. Now those fellows out there will have the right to say to you, how is it? You pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language.
இப்போ அங்கே இருக்காங்களே அந்த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவசியம் எப்படி இருக்கு, நீங்கள் ஃப்ரெஞ்ச் மேன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் உங்களால் வந்துட்டு ஃப்ரெஞ்சை பேசவும் முடியாது, ஆனால் ஃப்ரெஞ்சில் உங்களுடைய ஓன் லாங்குவேஜை எழுதவும் முடியாது அப்படின்னு கேள்வி பண்ண போகிறாங்க. பட் யூ ஆர் நாட் த வேர்ஸ்ட் புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஆனால் நீ வந்து அவ்வளோ மோசம் இல்லை லிட்டில் ஃப்ரான்ஸ். we've all great deal to reproach ourselves with. நம்மளை நாமையே குறை சொல்லிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். Your parents were not anxious enough to have you learn. உங்க பெற்றோர்களுக்கு வந்துட்டு உன்னை கத்துக்கணும், உன்னை கத்துக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. They prefer to put you to work on a farm or at the mills so as to have a little more money. அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட வந்துட்டு ஃபார்மில் கொஞ்சம் விட்டுட்டோம்னா, இல்லை மில்லில் வேலைக்கு விட்டோம்னா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குமேனு விட்டுட்டாங்க. அந்த நான் என்னை யோசிச்சு பாருங்க, I've been to blame also. என்னையும் தான் குறை சொல்லிக்கணும். Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? பாடம் கற்றுக்கிறத விட்டுட்டு உங்களை போய் என் வீட்டு பூ செடி தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறேனே, அது தப்பு தானே. அண்ட் when I wanted to go fishing, did I not just give you a holiday? நான் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு தோணுனதப்பெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு லீவுன்னு நான் சொல்லிடலையா? அதெல்லாம் ஏன் தப்பு தானே. நம்ம எல்லாருமே நம்ம குறை சொல்லிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Then from one thing to another, ஒன்னுலேருந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு வராரு. Hamel went on to talk of the French language. French language பற்றி பேச ஆரம்பிச்சாரு. Saying that it was the most beautiful language in the world. சொன்னார், உலகத்திலே ரொம்ப அழகான மொழி French language தான் அப்படின்னு சொன்னார். The cleverest, ரொம்ப புத்திசாலித்தனமான, the most logical, ரொம்ப தத்துவார்த்தமான லாங்குவேஜ்னாக்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான். That we must guard it. நம்ம அதை வந்து பத்திரமா பாதுகாக்கணும். ஆமாங்க, எங்க நமக்குள்ளார. And never forget it. அதை மறந்துடவே கூடாது. பிகாஸ் ஏன்னா when a people are enslaved, when a people அப்படிங்கிறது வந்துட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லுது. அது அதனால a people அப்படிங்கிறது a group of people, the people from a particular area அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்புறேன் நான். when a people are enslaved, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு enslaved அடிமைப்படுத்தப்படும் போது, as long as they hold fast to their language, அவங்க வந்து அவங்களுடைய சொந்த லாங்குவேஜில் வந்து நான் ரொம்ப புடியோடு இருந்தாங்கன்னா, it is as if they had the key to their prison. அது வந்துக்கிட்டு பிரிசனுக்கு போகிறதுக்குடைய சாவியை அவங்களே கையில் வச்சிருக்கிற மாதிரி. என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் லாங்குவேஜ் வச்சுக்க விட மாட்டாங்க, உங்கள் லாங்குவேஜை பேச விட மாட்டாங்க, இன்னொரு லாங்குவேஜை திணிப்பாங்க அவங்களோட லாங்குவேஜை. தேர்ஃபோர் அடிமைப்படுத்தும் போது, நான் முன்னமே சொன்ன மாதிரி அடிமைப்படுத்தும் போது முக்கியமான அடிமைப்படுத்தல் என்னன்னாக்கா, அவங்க லாங்குவேஜை உங்களை பேச வச்சுட்டு உங்கள் லாங்குவேஜை மறக்க வைக்கிறது தான். Then he opened a grammar and read us our lesson. அப்புறம் அவர் கிராமர் புக்கை திறந்து எங்களுக்கு அவருடைய லெசனை வாசிச்சாரு. I was amazed to see how well I understood it. என்னை நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், எவ்வளவு எனக்கு ஈஸியா புரியுது அப்படின்னு. All he said seemed to so easy. அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்தது. So easy, ரொம்ப ஈஸியா இருந்தது. I think too that I had never listened so carefully. நான் அப்புறம் நினச்சி பார்த்தேன், எனக்கு புரியுது, நான் முன்னம புரியாமதுக்காக நான் வழக்கமாக கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணதில்லை. அண்ட் தட் he had never explained everything with so much patience. அது மட்டும் இல்லை, அவர் வந்துக்கிட்டு இவ்வளவு பொறுமையாக இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away. அது என்ன தோணுச்சுனாக்கா, அந்த பாவப்பட்ட மனுஷன் எங்களுக்கு வந்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலான்னு தோணுச்சு போல அவருக்கு. And to put it all into our heads at one stroke, ஒரே அடியில் எல்லாத்தையும் எங்கள் தலையில் பூத்திரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரோன்னு தோணுச்சு. After the grammar, we had a lesson in writing. Grammar பிறகு நாங்கள் வந்து எழுதுகிற லெசன் வந்தது. That day, Hamel had new copies for us. அன்னைக்கு வந்துட்டு அவர் டீச்சர் Hamel வந்துக்கிட்டு எங்களுக்கு புது காப்பீஸ், பேப்பர்ஸ் வச்சுருந்தாரு. Written in a beautiful round hand. அந்த இதில் வந்துட்டு ரவுண்டு ஹேண்ட் அழகாக நம்ம 4 2 நோட்டில் மேலே எழுதி கொடுப்பாங்க, ABCD. அதை நம்ம காப்பி பண்ணலாம், அந்த மாதிரி நோட்டை சொல்கிறாங்க. அவர் அழகாக எழுதியிருந்தார். ஃப்ரான்ஸ், அல்சாஸ், ஃப்ரான்ஸ், அல்சாஸ். தற்போ நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையாக ஆப்பிள், அது மாதிரி ஃப்ரான்ஸ், அல்சாஸ், ஃப்ரான்ஸ், அல்சாஸ். ஏன்னா இருக்கிற சிட்டி ஃப்ரான்ஸு, இருக்கிற கண்ட்ரி ஃப்ரான்ஸ். ஆனால் ரெண்டுமே இப்போ அவங்கள்ட்ட இல்லை, ஜெர்மனிட்ட இருக்குதுங்கிறதுனால அதைத்தான் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸாக வச்சிருக்கிறாரு. They looked like little flags floating everywhere in the school room, hung from the rod at the top of our desks. இது அது எழுதிந்தது எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு வந்துக்கிட்டு அப்படியே அது கொடி மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்கூல் ரூம் பூரா அப்படி பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி. அந்த கூரையில் மேலே உச்சியில் ராட் இருக்குமே, அதுலேருந்து கட்டி எங்கள் டெஸ்க்கு மேலே பறக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. You ought to have seen how everyone set to work. நீ பார்த்துருக்கணும் அவங்க எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி வேலை பார்த்தாங்கன்னு. And how quiet it was. எவ்வளோ அமைதியாக வேலை பார்த்தாங்க. The only sound was scratching of the pens over the paper. ஒரே சவுண்டு கேட்டது, அந்த பேப்பரில் எழுதுறது ஸ்கிரிச்சுன்னு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் மட்டும்தான். Once some beetles flew in. ஒரு தடவை வந்துட்டு கொஞ்சம் வண்டுலாம் உள்ளார பறந்து வந்துச்சு. But nobody paid any attention to them. யாருமே அதை கவனிக்கலை. Not even the little ones. அந்த சின்ன பசங்க இருப்பாங்களா, அவங்க கூட பண்ணல. Who worked right on the tracing their fish hooks. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா, அந்த fish hooks வந்து தேடிட்டு இருந்தாங்க. As if that was French too. என்னமோ அதுவும் French தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. On the roof, the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons?
ரூஃபில் வந்துக்கிட்டு பிஜிஎன்ஸ் இருக்கா இதில் புறாக்கள்லாம் வந்துக்கிட்டு கூடு வெறியிலோ ரொம்ப மெதுவாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஐ தாட் டு மை செல்ஃப், நான் எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், வில் தே மேக் தெம் சிங் இன் ஜெர்மன்? அந்த பறவைகள் கூட அவங்க ஜெர்மனில் தான் பாடணும்னு சொல்லிடுவாங்களோ, ஈவன் த பிஜிஎன்ஸ், புறாக்களை கூட, அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. நான் எழுதிட்டு இருக்கும்போதே எப்பப்பெல்லாம் அவர் இருந்து பார்த்தனோ அப்போவெல்லாம் ஹேமல் வந்துக்கிட்டு ஒரே அசைவு இல்லாமல் சேரில் உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் ஒரு இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் அப்படியே மாற்றி இன்னொரு இடத்த பார்த்துக்கிட்டு என்னமோ வந்துக்கிட்டு இந்த ரூம் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி மனசில் வச்சுக்கிட்டு எப்பவும் தூக்கிட்டு போகிற மாதிரி அவர் அந்த ஸ்கூல் ரூமை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஃபேன்சி. என்ன ஆச்சரியம். For 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him, just like that. 40 வருஷமாக அவர் உட்காந்தார்னா முன்னாடி ஒரு தோட்டம் இருக்குது, பக்கத்தில் விண்டோ இருக்குது, அவருக்கு முன்னாடி கிளாஸ் அவர் முன்னாடியே இருக்குது, அப்படியே தான் இருக்குது. 40 வருஷமாக பார்த்துட்டு இருக்கார். அதை விட்டுட்டு போகணும். ஒன்லி த டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சஸ் ஹேட் பீன் worn smooth. டெஸ்க்கு தான் 40 வருஷத்தில் உட்காந்து தேஞ்சு வளவளன்னு ஆயிருக்கும். தி வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் வேர் டாலர். அங்கே வெளியே இருக்கிற கார்டன் இருக்க வால்நட் ட்ரீ வளர்ந்துருச்சு. And the hop-vine that he had planted himself twined about the window to the roof. இதான் பக்கத்தில் தான் hop-vine அப்படிங்கிறது. இதை அவர் நட்டு வச்சது, அது வளர்ந்து வந்து விண்டோ வரைக்கும் சுருண்டு போயிருக்கும். How it must have broken his heart to leave it all, poor man. என்ன பாவப்பட்ட மனுஷன். அவருடைய மனசு எப்படி உடஞ்சு போயிருக்கும். To hear his sister moving about in the room above. அவங்க அக்கா, அவங்க சிஸ்டர் வந்துக்கிட்டு, சகோதரி வந்து மேலே வந்து ரூமில் வந்து அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. பேக்கிங் their trunks, அவங்களோட பெட்டிகளை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் தே மஸ்ட் லீவ் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டே. ஏன்னா அவங்க அடுத்த நாளே கண்ட்ரியை விட்டு வெளியே போகணும். பட் he had the courage to hear every lesson to very last. ஆனால் அவர் தைரியம் இருந்தது, ஒவ்வொரு லெசனையும் கடைசி வரைக்கும் நடத்தினார். ஆஃப்டர் த ரைட்டிங், எழுதின பயிற்சிக்கு பிறகு we had a lesson in history. எங்களுக்கு வந்து வரலாறுல ஒரு பாடம் இருந்தது. அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் their பாபா பி போபு. அவங்க பிள்ளைங்களாம் வந்து அந்த பாபா பிளாக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பாடலை பாடினாங்க. Down there at the back of the room, old Hauser had put on his spectacles and holding his primer in both hands, spelled the letters with them. அங்கே கடைசியில் பின்னாடி உட்காந்து அந்த ஓல்டு ஹவுசர் இருக்காரு, அவர் வச்சு ஒரு கையில் ஒரு அரிச்சுவரை வச்சுருந்தாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து அவர் அந்த லெட்டர்ஸை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். You could see that he too was crying. நீங்கள் பார்க்கலாம், அவர் அந்த ஓல்டு ஹவுசர் அவர் கூட வந்து அழுதுகிட்டு இருந்தார். His voice trembled with emotion. அவருடைய வாய்ஸ் வந்துக்கிட்டு நடுங்கி, அது உணர்ச்சி பெருக்கத்தில் நடுங்குச்சு. And it was so funny to hear him that we all wanted to laugh and cry. இது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது டு ஹியர் ஹிம். அவர் சொல்கிறத என்னமோ நாங்கள் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே அழணும்னு தோணுச்சு எங்களுக்கு. how well I remember that last lesson. எவ்வளவு அழகாக ஞாபகம் வச்சிருக்கேன் அந்த கடைசி லெசனை அப்படின்னு நினைச்சுக்கிறேன். All at once the church clock struck 12. அந்த சர்ச் பெல் வந்துட்டு மதியம் 12 அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 12 மணி அடிச்சது. தென் த ஆஞ்சலஸ். நான் சொன்னாலே முன்னைக்கு அந்த ப்ரேயர் சொல்லுவாங்க, அது ஹோலி ஹெயில் மேரி ப்ரேயர் சொல்லுவாங்க. இட் இஸ் அபவுட் வருகை, இல்லைன்னா வந்துட்டு ஜீசஸ் பிறந்ததை குறிக்கிறதுக்காக. At the same moment, the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. அதே நேரத்தில் வந்துக்கிட்டு ட்ரம்பட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரம்பட்ஸ் ஊதிட்டு வருவாங்க ப்ரூஷியன்ஸு. ட்ரில் முடிச்சுட்டு கிளம்பி வராங்க. அது வந்து எங்கள் விண்டோ கீழே கேட்குது. எம் ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பெயில் இன் ஹிஸ் சேர். அவர் எந்திரிச்சு நின்னார். ரொம்ப முகமெல்லாம் வெளிரி போய் அவர் சேரில் எந்திரிச்சுனார். ஐ நெவர் saw him look so tall. இப்போ என்னமோ அவர் ரொம்ப வளர்த்தியாக இருக்கிற மாதிரி தோணுது. இது வரைக்கும் அப்படி வளர்த்தியாக அவரை பார்த்ததே இல்லை. My friends, said he. I, but something choked him. He could not go on. நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு நானுன்னாரு. ஆனால் என்னமோ அவர் குரல் வலையில் தங்கி போயிடுச்சு. குரலை பிடிச்சிக்கிச்சு, விக்கிக்குச்சு, குரல் வலையை தடுத்துருச்சு. அவரால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. தென் he turned to the blackboard. அப்புறம் அவர் பிளாக் போர்டு பக்கம் திரும்பினார். took a piece of chalk. ஒரு சாக் பீஸ் எடுத்தார். and bearing on with all his might, அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு he wrote as large as tall. பெருசா உயரமா எழுதினாரு. as he could. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பெருசா, அவ்வளோ உயரமா. vive la France, long live France அப்படின்னு எழுதினாரு. then he stopped and leaned his head against the wall. ஸ்டாப், நிறுத்திட்டு, leaned his head against the wall. அவருடைய தலையை வந்துக்கிட்டு வால் against நிக்கிட்டு, and without a word, ஒரு வார்த்தை கூட சொல்லாம, he made a gesture to us with his hand. எங்களுக்கு வந்து ஒரு செய்கை மட்டும் தான் காமிச்சாரு.
ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு முடிச்சிட்டார். இதுக்கு பெருசாக மாறலாம் தேவையில்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதில் ஒன்று சமாச்சாருக்கு இந்த மொழியாக்கம் பண்ணுறது, மொழியை வந்து திணிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எப்போ உங்களை பிடிச்சிட்டாங்களோ உங்களை அடிமையாக்கிறதுக்கு முதல் வேலை இதுதான். நீங்கள் அதை பேசியிருந்தா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. 1. 2, ஒரு சண்டையினால் ஒரு ஊரே எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 2 வருஷம் நான் இதே தான் எனக்கு இருந்தது, எப்போவுமே கெட்ட விஷயங்கள் தான் வந்தது அப்படிங்கிறது. நம்ம வந்துக்கிட்டு உணர்ச்சி வேகத்தில் பல பேர் பல இடத்துல வந்துக்கிட்டு அவன் மேலே சண்டை போடலாம், இவன் மேலே சண்டை போடலாம், குண்டை போடலாம், பாம்பை போடலான்லாம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடாது. நம்ம வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும், எல்லாரும் நாடும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பாடமாக கற்றுக் கொடுக்கணும். இது எதை வந்து ஒரு நாட்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம சொல்கிறோமோ, எதை வந்துட்டு ஒரு தேசத்துக்கு எகென்ஸ்டாக சொல்கிறோமோ, அதையே தான் நம்ம ஊருக்கு எகென்ஸ்டாக சொல்கிறோம், அதையே தான் ஒரு ஸ்டேட்டுக்கு எகென்ஸ்டாக சொல்கிறோம், அதையே தான் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாக சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி ஒரு நாட்டை வெறுப்பீங்களோ, ஒரு ஒரு இனத்தை வெறுப்பீங்களோ, ஒரு மொழியை வெறுப்பீங்களோ, அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க வந்துக்கிட்டு அந்த வெறுப்பை திணிக்கும் போது இன்னொரு வெறுப்பு, பக்கத்து பையன் மேலே வெறுப்பு வர்றது ரொம்ப சாதாரணமாயிரும். பிள்ளைங்களை பாசமாக இருக்க வைக்கணும். வெறுப்புங்கிற வார்த்தையை நம்ம வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து புகுத்தவே கூடாது நம்ம முடிஞ்ச வரைக்கும். அதுதான் கதை. Thank you for watching. Like, share, comment, and do not forget to subscribe Magellan Academy. Thank you.